பவா, உங்க அம்மா வர சொல்லிட்டேன், அப்போ பேசிக்கிறேன். ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துட்டு வர எவ்வளோ தைரியம் உனக்கு? ஆய் போடு மாசு. டேடி மம்மி கம்மி குறங்க. ஐயோ ரேவதி கேட்டுருச்சோ? என்ன உன்னை கிளாஸ் தானே போக சொன்னேன், முதல்ல கிளம்பு. இதோ கிளம்புறேன் மிஸ். கொஞ்ச நேரத்தையும் இவ கண்ணில் போடாமல் சுற்றுவோம். மிஸ் நான் சொல்கிறேன், நீ எதுவும் பேசாத பவா. உன் மேலே இருக்க நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. இந்த காலத்தில் பொண்ணுங்களும் இப்படி தான் இருக்குங்க. மிஸ் நான் சொல்கிறது ஒரு விஷயம். மிஸ் போயிட்டாங்களா? இப்போ நம்ம என்ட்ரி. என் அன்பு பவதாரணி. பவா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடி, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், நான் உன் கூடவே இருக்கேன். பார்த்துக்கலாம். என்ன சாரு, நான் சொல்கிறது கரெக்டு தானே? பொறுக்கி டச் பண்ணி பேசாமல் சொல்லியிருக்கேன்ல. கோழி மண்டை அசிங்கப்படுத்திட்டா. யுகேஷ், உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. நானே செம்ம கோவத்தில் இருக்கேன், மரியாதை போயிடு. என் அன்பு பவதாரணி, நீ என்னை தப்பாக கூட நினச்சிக்க. ஆனால் உன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும். உன் பேக்கில் ஃபோன் இருந்ததுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதை பற்றி எதனா யோசிச்சிங்களா மிஸ்ஸஸ் பவதாரணி? என்ன நம்ம பிரச்சனைக்கு வரோம்? டி சும்மா வர்றோம். எங்கள் 2 பேருக்கு சண்டை வரும்போது பிரித்து விட்டல, நான் சொல்லுவேன்டி. ஆமாம் இல்லை, உனக்கு எப்படி தெரியும்? பவா, அது வந்து டி சும்மா வரட்டும். சொல்லு. டி ப்ளீஸ், அது தெரியாமல் நடந்தது, கம்முன்னு. அது எப்படி நீங்கள் 2 பேர் மட்டும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பீங்க? நான் சொல்லுவேன்.